Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க சம்மந்தி. இது ஒரு கேரளா ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 6 வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகா கருகிடக்கூடாது, கலர் மாறாமல் ஆனால் நல்லா வறுக்கணும். அதனால் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மீதி எல்லாமே நம்ம வறுக்காமல் பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்த மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மிளகாய் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். என்னோடய வெங்காயம் சைஸ் சின்னதாக இருக்கிறனால நான் அவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 10 சேர்த்தா போதும். அதோட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்க்குறனால இப்போவே சேர்த்தா தான் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் 2 சுற்று சுற்றிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கரகரப்பாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா போதும். பாருங்கள், தண்ணிலாம் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இதில் நான் அரை மூடி தேங்காவை இங்கே திருவி வச்சுருக்கேன். இந்த துருவி வச்சுருந்த தேங்காவை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு காரத்தை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே காஞ்ச மிளகா வேறு சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடிக்கும் இதை மிக்சியை நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நல்லா சுற்றி எடுக்கணும். சுத்த வரலன்னா அப்பப்போ ஸ்பூனில் சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப ஃபைனாக நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த துவையல் சம்மந்தி இந்த மாதிரி கரகரப்பாக தான் இருக்கணும். பாருங்கள், நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கேரளா ரெசிபி சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது எல்லாத்தையும் விட வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.